இப்படியெல்லாம் வாகனம் இங்க இருக்கான்ற ஒரு கோடி சின்னாக்கள்ல விளையாட பாருங்க. அந்த காலத்துல எவ்வளவு முடுக்கோட இந்த வீதிகள்ல வளரிய நடனங்கள் உள்ளிட்ட வந்து இங்கிலாந்து 1.3 EFI இன்ஜின் அப்படி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்தை உணவு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய கொண்டு நடக்கூடிய நடனம் பிளாஸ்டிக் கார் 50 நேரம் அடுப்பு வச்சு போட்டு போகும். கலை இவப்புகளை எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பிரதிபலிக்கக்கூடிய வர்ண பூச்சி தான் இதுல வந்திருக்கக்கூடிய வடிவையே இன்னும் வந்து கூட்டு வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய மண்ணிலே பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார் ஹாஸ்டின் கேம்பிரிட்ஜ் கார் போல காவடி ஆட்டம். இது என்ன பேர் இதுக்கு? நேற்றால மிக முக்கியமான விஷயம் காட்டிப்பட்டு இந்த பாரம்பரிய உணவுகள் செய்திருக்கக்கூடிய பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கலைகளை தாண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த உலக சுற்றுலா தினம் அதை ஒட்டி வந்து வடமாகாணத்தினுடைய சுற்றுலா பேரவை இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. முன்ன வந்து இந்த கலை நிகழ்வுகள் எல்லாம் வருது. அதை விட வந்து பின்னுக்கு வரக்கூடிய விஷயம் தான் இப்படியெல்லாம் வாகனம் இங்க இருக்கான்ற கேள்விக்கு வந்து பதில் இங்கேதான் இருக்குது. ஏன்னு சொன்னா அவ்வளவு காலம் 55 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் இப்பயும் வந்து 80 லட்சம் கூடிய வாகனங்கள் எல்லாம் பழைய வாகனங்கள், இங்கிலாந்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள். அதை விட ஆக்ஸ்போர்ட் அந்த பேர்கள் எல்லாம் பழைய ஆகலுக்கிட்ட இந்த பேரெல்லாம் பட்டன்னு ஞாபகம் வரப்படுது. அது மாதிரி நிறைய வாகனங்கள் ஒரு பெரிய அணிவகுப்பாக யாழ் நகர வீதியில வருகிறது கொண்டிருக்கு. என்ன இங்க நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன். யார் இப்பதான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலி தொடர்புல மறக்காம கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நடைபெற்று வருகிறது ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையிலே இந்த உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற இந்த நிகழ்வானது 3 அம்சங்களை மையப்படுத்தியதாக அமைகின்றது. ஒன்று, எங்களுடைய பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்தை உணவு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான உணவு திருவிழாவாகவும், இன்னொருவரும் எங்களுடைய கலை இவப்புகளை எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே கலைஞர்களுடைய அணிவகுப்பாக ஒரு புறமும், இன்னொரு புறம் 50 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய மண்ணிலே பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் எங்களுடைய மாட்டு வண்டி போன்ற வாகனங்களை மக்கள் மீண்டும் கண்டு மகிழக்கூடிய வகையிலான ஒரு ஒழுங்கமைப்புடன் இந்த தினமானது சிறப்பாக வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டு இப்பொழுது முன்னோக்கி வருவது பண்பாட்டு பகுதி, அதை தொடர்ந்து வருவது பகுதி. அந்த வகையிலே பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் முன்னே பாரம்பரிய இசையோடு அது போன்ற வேடங்களை இட்டு வருகிறார்கள். அது பிறகு வந்து பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாட்டம், அதே மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் வெளிப்படுத்தி எப்படி அழகாக அந்த வண்ண மயில்கள் இதில் ஆடிட்டு போகுது. சிறுவர்களுடைய காவடி ஆட்டம், அதே மாதிரி ஒயிலாட்டம், சுலகெல்லாம் வைத்து கொண்டு நடக்கூடிய நடனம், கோலாட்டம் போல காவடி ஆட்டம். இது என்ன பேர் இதுக்கு? உம்மி அடியா? பொம்பளை எல்லாம் அடிக்கிறது வசந்தங்கூத்தா? சிலம்பம், இதுக்கு பின்னால வந்து குதிரை ஆட்டம், அதே மாதிரி பொய்க்கால் குதிரை, மானாட்டம், இப்படியான விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. யாழ் நகர வீதிகளூடாக இவர்கள் வரப்போகிறார்கள். யாழ்ப்பாண மண்ணுக்கு ஒரு வித்தியாசமான கலைமரபு இருக்கிறது. தனி இந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மண்ணுக்கும் தனியாக இருக்குது. எப்படி இந்த வீதியில் இப்படிலாம் போகிற அந்த பண்பாட்டுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சேர்ந்து வாரதுன்றது அழகை தரக்கூடியது. இதோடு சேர்த்து பாரம்பரிய வாகனங்கள், பழைய வாகனங்கள் நிறைய இந்த வீட்டில் கொண்டு வரப்படுது. கொண்டு வந்திருக்கிற எவ்வளோ ஆழம் வச்சுக்கிறீங்க இதா? அப்ப எவ்வளவு கிடைத்தது? எவ்வளவு போகும்?
1 கோடியா? வா இந்த விளையாட்டு பாருங்க. வேலுமெண்டா தனி எடுக்கலாம். இந்த இப்படியான வாகனங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் காண்றது CY 5097 ஆஸ்டின் பழைய வகை. போய் மாக்கெல்லாம் வச்சு பராமரித்து இதெல்லாம் கொண்டு தெரிய வேண்டிய வாய்களை வந்து 54 வருஷம் அது முன்னுக்கு அவர் போட்டு வச்சுக்கிற பாருங்க. அந்த கண்ணாடியில வந்து இது 54 வருஷம் பழமையானது. 8 ஸ்ரீல நிக்குது. மோரிஸ் சில வாகனங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேங்க்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். 9 ஸ்ரீ. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ரீன்ற காலத்திலே அதுல 9, 7, 8 நிலக்குள்ள பாக்குகள் எல்லாம் இவ்வளவு பழமையானது இதில் வச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாண நகர வீதிகளில் இவர்கள் வலம் பெறுகிறார்கள். 1 ஸ்ரீ 8 ஸ்ரீ என்ன 1 ஸ்ரீ நான் நெஞ்சு பார்க்கல. ஆனா இப்போ வந்து அதே இதோட வச்சிருக்கணும். எவ்வளவு அகாலம்? 55 வருஷம். வா இதுல கூரை எல்லாம் இல்லாம கடைசியா ஒரு மாட்டு வண்டியிலோட இந்த வாகனம் போக உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படி அந்த வந்த புதுசு மாதிரி இருக்குது. மாட்டு வண்டியோட இந்த பயணம்ன்றது இந்த பக்கமா முடியுது. போய்கொண்டிருக்கணும். யாழ்ப்பாணத்தை சுத்தி வரைக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றை வாங்குறீங்களா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நாள் இல்லை. யாழ் நகர வீதியில வேளாண் வண்டியை சுற்றி வர போயினோம். அந்த நேற்று போட்ட உணவு திருவிழாவோட சேர்ந்ததாகத்தான் இந்த விஷயம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த காலத்துல எவ்வளவு முடுக்கோட இந்த வீதிகளில் வளம் இருக்கு. இப்போ வந்து பைய போயின வாக்கள் பவனியா போறபடியால் அவ்வளவு வேகமாவே போயிடாது. உண்மையில இந்த கதை இந்த வாகனங்களோட சேர்த்து வச்சுக்கக்கூடிய கதை கேட்கணும். சந்தர்ப்பம் கிடைக்குதோ தெரியல. முயற்சிட்டு பார்ப்போம். பாரம்பரியமா இந்த உணவு இப்படியான விஷயங்கள் இருப்பதை போல இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தனித்துவமா இருக்குது. சின்னாக்கள்ல விளையாட பாருங்க. இது என்ன வகை காரையா? இது என்ன வகை? இங்கிலாந்து கார். இங்கிலாண்டா? எத்தனை ஆண்டு இது கிட்ட? 50 வருஷத்துக்கு மேல வந்து. நீங்க எடுத்து ஓடினதா இல்ல? நாங்க எடுத்து 4 வருஷமா. எவ்வளவு எடுத்தீங்க? நாங்க எடுத்து எல்லாம் 20 கிட்ட முடியும். இதா செய்து வச்சுக்கிறதா ஆசை. இதை விட இது நிக்குதா வேற வாகனம் நிக்குதா? வேற வாகனங்கள். சந்தோஷம். அதே மாதிரி நிறைய ஆக்கள் இருக்கணும். ஆனா இதை பத்தி சொல்லுங்க. மினி கூப்பர் இங்கிலாந்து 1.3 EFI இன்ஜின். அப்படியா? எவ்வளவு போகுது? இப்போ 30 ரூபா கிட்ட போகும். 30 ரூபா. நீங்க எடுத்தது இல்ல? நீங்க பரம்பரையா இருந்ததா இல்ல? இல்ல இது வேண்டதுனே. ஆசையில. ஆஸ்டின் எவ்வளவு காலம் எடுத்தையா? அடுத்த 10 வருஷம் ஆயிட்டு. எவ்வளவு? 10 வருஷம். உங்கள்ட்ட நின்றா பராமரிக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன? நான் மெக்கானிக்கனுடைய பார்க்கணும். எவ்வளவு போகும் இப்ப? 80 லட்சம் கொடுப்பேன் உடனே. 80 லட்சம். ஆனா போகும் என்ன? விற்க கூடிய. சரி 54 வருஷம். 54 வருஷம். 54 வருஷம் ஐயா. இது வந்து மோரிஸ் கம்பெனி இங்கிலாந்துல வச்சு செய்தது. 70ஆம் ஆண்டு. ஒரு வருஷம் அங்க ஓடிட்டு இங்க வந்திருக்கு. நம்ம நாட்டுல 53 வருஷம் ஓடுது. இங்க ஓடுது. நீங்க ஓடுறீங்க? நான் 7 வருஷம் தான் ஓடுறேன். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சாதல பிளாஸ்டிக் கார் 50 நாள் அடிச்சு வச்சு போட்டு போகுங்க. இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிட்டியின் பேர்ல செய்த மாடல் மோரிஸ் கம்பெனி ஆக்ஸ்போர்ட் மாடல். 54 வயசு வரைக்கும். 54 இது அதை விட கூட வயசு முன்னுக்கு போறதுக்கு. அந்த முன்னுக்கு போறதுக்கு 70க்கு மேல என்ன
ஆனா புகைச்சு கொண்டு போகுது பேர். இது 54 தான். ஆனா இப்பயுமே பாவனையில ரன்னிங் கண்டிஷன்ல நிக்குது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கேன். நன்றி 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 ஐயா. நிறைய இளைய தலைமுறை சேர்ந்த அகலம் வச்சுக்கணும். ஆனா வாகனத்தை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு காலம்? 10 வருஷம். 10 வருஷம். எவ்வளவு எடுத்தீங்க? 20 லட்சம் முடிஞ்சது. ஆசை உண்டு இப்படிலாம் எடுத்து ஓடணும் அப்படின்ட்டு. ஆனா பராமரிக்கதான் இந்த வச்சு இப்ப என்ன நல்ல வேணாம். எவ்வளவு காலம்? 10 வருஷம் வச்சுக்கிறோம். எவ்வளவு போகுது? 50 லட்சம் ரூபா போகுது. இப்படியானதுக்கு ஓடுறதா இல்லை எல்லாத்துக்கும் ஓடுவீங்களா? இந்த காட்டுறதுக்கு பிள்ளைகளுக்கு வச்சுக்க சந்தோஷத்துக்கு. இந்த இது வந்து அப்படியே மினுங்கி கொண்டிருக்கார் ஆள். இந்த அண்ணன் அப்பதான் சிரிச்சவர். என்ன மாதிரி வாகனத்தை பத்தி சொல்லுங்க. வாகனம்னா இது ஹாஸ்பிட்டல் கேம்பிரிட்ஜ் கார், இங்கிலாந்து வாகனம். ஒரு ஆசைக்கு ஓடுறது. ஆசைக்கு ஒரு 55 வருஷத்துக்கு மேல இந்த கார் வந்து. அப்படியா? ஆனா இப்ப வந்த மாதிரி கிடக்க திருத்தி எல்லாம் செய்யுது. எல்லாம் கிளீனா செய்து வச்சிருக்கு. எவ்வளவு தூரம் கொடுப்பீங்க? இந்த விலை இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு மேல வரும். அப்படியா? இப்படியான தேவைக்கு பயன்படுத்துறது. நன்றி 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 அண்ணா. நான் இதை சொல்லிட்டு போவேன். என்ன மாதிரி என்ன செய்தது, எப்ப செய்தது, எங்க செய்தது? இது கனகாலம் வணிக்குது எங்கிட்ட. நாங்க பெண்ணிங்கேரல் ஓடுனாங்க, மற்றங்கிற தேவைக்கு ஓடுனாங்க. இதுலயே போய் வர்றது. ஓ, இதுலயே போடுறது. ஒரு ஆசை ஒன்று பிடிச்சது வச்சுக்கோங்க. பழைய காலம் எங்கிட்ட பழைய பிசினஸ் தான், எங்கிட்ட பிசினஸ் பழைய வாகனம் செய்து விற்கிறது. அப்படி செய்யறது. பழைய வாகனம் நிக்குது எங்கிட்ட கணக்கு. போறது காரம் நிக்குது எங்கிட்ட 4-5 காரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. செய்து வச்சு. சரி சரி. எவ்வளவு போகும் இப்ப இது? இதை விற்கும் எல்லாம் கொடுக்குறோம். ஒரு 60 லட்சம் கொடுக்கலாம். ஊரெல்லாம் கலட்டி போட்டு எடுத்துறீங்க. வெறுங்கேரல் ஓடுனாங்க. சந்தோஷம் சந்தோஷம். அம்பாளுடைய பேர்லயே வந்து நிறைய வாகனங்கள் பவனி வருகுது. வணக்கம். இத பத்தி சொல்லுங்க. எவ்வளவு காலம், என்ன மாதிரி? 45 வருஷம். இது மட்டும் தான் வச்சுங்களா? கணக்கு இருக்கு அதே மாதிரி? சரி சரி சரி. சந்தோஷம் ஐயா. இந்த வர்ண பூச்சி தான் இதுல வந்துடக்கூடிய வடிவையே இன்னும் வந்து கூட்டுது. என்ன மாதிரி சொல்லிட்டு போங்க இதை பத்தி. என்ன சொல்றது? எவ்வளவு காலம் இருக்கும்? 65 வருஷத்துக்கு. ஞாபக காலம். நீங்களும் அப்பல இருந்து வச்சுக்கிறீங்களா இல்ல எப்ப எடுத்து பாக்குறது? ஒரு ஆசை உண்டு இப்படி ஓடணும். இப்ப இல்ல, அந்த 25 வயதுல இருந்தே எனக்கு ஆசை பழங்காரம் ஓடும். சரி சந்தோஷம் ஐயா. அப்படியே நம்மளோட ஊருன்னு மாட்டு வண்டி வந்து வீதியில வரக்கூடிய நேரத்துல ஆனா நிறைய பேர் அதை பாக்குறதுக்கு இந்த இப்படியான விஷயங்கள்ல தான் இந்த வாகனங்களை வந்து பார்க்க முடியும் அதிக அளவில். ஒரு வித்தியாசமான அனுபவம் யாழ்ப்பாணத்தை இருக்கு. எல்லாருமே வீதியில் வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து அவர்கள் சிலம்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தம் தான் இந்த வயசுலேயும். எவ்வளவு காலம் இப்படி இந்த வாகனங்களோட ஈடுபாடு? நான் ஒரு 15 வயதுலேருந்து வாகனத்தோட ஈடுபாடு. எல்லா வாகனம் வச்சு ஓடினதா? எல்லாம் கார் வச்சிருந்தேன், வேன் வச்சிருந்தேன், மோட்டர் சைக்கிளும். இந்த சைக்கிளில் 5 சைக்கிள் வச்சிருந்தேன். இப்போ இது மேலே முதல் இல்லை, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் கொடுத்துட்டேன். இதை மட்டும் வச்சுக்கிறீங்க. பிள்ளைகள் வெளிநாட்டில் அப்போ பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் போகணுமே. அது சரி, அது சரியான. அப்போ நான் தான் இதை பார்க்கணும். எல்லாம் ஒன்றோட விட்டு விட்டோம். ஆனா இப்படி திரிகிறது சந்தோஷம் என்ன? பின்ன இந்த காலப்படியில் என்ன வாகனத்தில் திரிஞ்சாலும் இந்த பழைய வாகனங்கள் திருத்தி வச்சு செய்து வச்சு ஓடுறது. இப்போ நாங்கள் கொழும்பு போகலாம். கும்மி என்கின்ற வசந்தன் கூட்டு வேலனை பிரதேச கலாச்சார பேரவையினால நாங்கள் இன்றைய தினம் இதை செய்து வருகிறோம். இது 200 வருடங்களுக்கு மேற்பட்டது. போர்த்துகீசர் உள்ளாந்தர் காலத்தையே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் திரு விநாயகன் தடி வச்சு எல்லாம் அடிக்கிறீங்க. இதான் சரி. இது வசந்தன் கூத்து. இது வசந்த காலத்தில் நடைபெறலாம். போர்த்துகீசர் உள்ளாந்த காலத்தில் இப்படி இருந்தால் அந்த சில கோயில்களுக்கு நாங்கள் போக முடியாத நிலையில அந்த மூதாதைகள் போய் வந்தாக வரலாறு. இதான் என்னுடைய வரலாறு. வசந்தன் கும்மி. இப்ப நாங்கள் வசந்தன் கூத்தன் செய்கிறோம். நாங்கள் இப்ப இங்க நாங்கள் ஒரு 45 வருஷத்துக்கு மேல நாங்கள் செய்கிறோம். அதுக்கு மேல முதியவர்கள் செய்யணும். குடும்பமாக செய்யறது. போர்த்துகீசர் உள்ளாந்த காலத்திலே இந்த பாட்டு இருக்கு. அவர்கள் போய் கவலவே கும்மி அடி என்று அடிச்சு இந்த பாட்டுல
இன்னைக்கு ஒரு புதிய வாகனம் இப்போ புதுசா சேர்றாரு இந்த தபால்பட்டி சந்தை கிட்டவா, தபால் நிலைய சந்தை கிட்டவா. நல்லா இருக்கு. மண்ணில் இது வந்து நீங்க ரீச்சாவில் பார்க்கலாம். போடியா